ஆமா வாங்கிட்டோம். தம்பி தங்கச்சிக்கு இல்லாத வேற யாருக்குமா இருக்கு? என்ன திடீர்னு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்க? அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்க, அதான் வர சொன்னேன். என்ன மேலேயே பாத்துட்டு இருக்க? உள்ள வா வா, உட்காரு உட்காருண்ணா உட்காரு. நீ வாய்க்கு ருசியா சாப்பிட்டிருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நீ கையால உனக்கு ஆக்கி போடணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் வர சொன்னேன். சாப்பிடு. எதுக்கு அழுகுற? என்னாச்சு? இந்த மாதிரி வீட்டுல நான் வீதியில இருந்து பார்த்தோட சரி இவ்வளவு வசதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் பிளாட்ஃபார்மா இந்த மூஞ்ச பிடிக்காம தான் எங்க ஆத்தா தூக்கி என்ன எங்கேயோ போட்டு போயிட்டா. இந்த மூஞ்ச உனக்கு எப்படி பிடிச்சிருக்கு? நான் ஒரு அனாதப்ப. இந்தாங்கண்ணே, எடுத்து சாப்பிடுங்க. ஏய்யா சாப்பிடு. சாப்பிடுங்க மதனி. பாயா அழகரு என்ன மாப்பிள்ள கண்டுக்கிறான் போறா? அப்படியே அவன் கிடைக்காம கஞ்சா குடிக்க போய் சாப்பிடுங்க. ஏண்டா கேட்ட நான் சோறு வைக்க மாட்டேனா? இப்படியா சட்டியோட சாப்பிட்டுக்கிட்டு இருப்ப? அது குழம்பு வேறச்சா? நான் சித்த கடைக்கு போயிருந்தேன், உன் மதனி தான் குழம்பு வச்சா. ஏன் என்ன? அவளுக்கு சிவி சிங்காரிச்சு பவுடர் போட்டு குளிக்கத்தான் தெரியும், குழம்பு வைக்க தெரியுமா? அவளே யாரு குழம்பு வைக்க சொன்னா? ஏய் சத்தம் போடாதா, கிறுக்கு பையல. உன் அண்ணன் காதுல விழுந்துற போகுது. அவன் கிடக்குறான், அவனுக்கு என்ன கொம்பா வளர்த்திருக்கு? அவனை பத்தி ஏன் பேசுற? அவன் பொண்டாட்டிக்கு பயந்த பையன். அவனுக்கு குழந்தை பத்தி என்ன தெரியும்? பொண்டாட்டி கொடுக்க பிடிச்சி திரியதான் தெரியும். அவன் குளிக்க இருப்பா, இவன் குடவர்த்தி இருப்பா. அதுக்காக வச்ச குழம்பு சாப்பிட்டு இருக்கணுமா? எதுக்குடா மதனி வந்துகிட்டு இருக்க? மதனியா மதனி? அவளுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? போட்டல அவள வேணா விடிக்க பத்தி பேசிக்கிறேன் சொல்லிட்டேன். வைக்கிறா இவர் வழக்கான குழந்தைய பிடிக்கி. யார பத்தி என்ன பேசுற? உன்னை கொல்லாம பண்றா என்ன? மரியாதையை முடித்துல கூப்பிட்டு ஓடி பாரு. இல்ல ரவைக்கு மண்டையா கல்ல எடுத்து போட்டு கொண்டே விடுவேன். நான் என்ன பண்ணுவேன்? நான் இந்த வீட்டை பொறுத்து வந்தா வேண்டாங்க, போதும் சாமி, போயிடுறோம். நீ இம்பட்டு தூரம் பேசுறதுக்கு பிறகு நாங்க உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டோம். போயிடலாங்க. ஐயோ வேணையா சொன்ன கேளியா? பொடி பையில கால் விடுறது. வேடிக்க 8 குத்துக்கு இளையவன் அண்ணன் பொண்டாட்டியோட பார்க்காம ஆக்கிரமா வந்துட்டான். அவன் மூஞ்சில முழிச்சிட்டு எங்களால இங்க இருக்க முடியாது. நாங்க வேறே போறோம். இங்க வருமா? நீதான் மாட்ட பேசலாம். இவன் கஞ்சா குடிக்க போய பெத்த தாய் கூட பார்க்க மாட்டாமா? பொண்ணி கொண்டு வருவா என் கூட வந்து. இரு பொறுமையா இரு. மாமா அவரோட சொல்லிட்டு போவா. வீட்டுக்கு வந்தா நம்ம நிம்மதியாவே இருக்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே திரிவாங்க. சொன்னா கேளுதா? போறோம். என்னம்மா வந்தது வராம ஊரு கிளம்பிட்ட? பெத்தவங்க வீட்டுக்கு பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும் தான் வருவாங்க. ஆனா அந்த சந்தோஷத்துல மண்ணை வாரி போட்ட அந்த கஞ்சா குடிக்க பையன். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, அண்ணனையும் மதனி வீட்டை விட்டு அடிச்சு வரட்டிட்டான் அவன். எங்கம்மா இருக்காங்க? டேய் அவனை கட்டி மாறி திக்கிறீங்க. நாங்க கிளம்புறோம். சொன்னா கேளுதா? டேய் என்ன? டேய் 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 நீ யாரா மேல வெளிய வச்சிருக்க? நீ யாரா மேல வெளிய வச்சிருக்க? ரவுடி போயில. என்னடா திட்டுற? அயோக்கிய போயில. டேய் வெளிய போடா. முதல்ல வெளிய போடா நீ. வெளிய போடா. நானும் பாத்து இருக்கேன், மேல கை வைக்கிற. அப்ப நான் அனுப்பியா நீ? இன்னொரு அடி மேல விழுந்து கை காணாம போயிடும். சரியா? டேய் என்னடா ஏன் மேல கை வைக்கிற? போயா. ஐயோ எனக்கு ஆச்சு. என்ன பண்ணிட்டு போறோம்? தாய் சத்தம் மூத்த மகத்தா பிரச்சத்தா இளையமையன் கொள்ளி வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லடி. உன் சின்ன மையனை குசலோட கொள்ளி வச்சுட்டு போறேன். ஐயோ நீயா? என்னத்துக்கு நீங்க வந்த? நீ எல்லாம் ஏன் அழுகுற?
தாய் போல மதிக்க வேண்டிய உன்னை தரகுறவா பேசுற மாதிரி என்ன மன்னிச்சுற மாதிரி. எங்க சித்தப்பா இப்படி தானே சிகரெட் பத்த வைப்பாரு, நல்லா பாத்துக்க. நான் எங்க அப்பனை பார்த்து கெட்டு சீரழிஞ்ச மாதிரி என் அண்ணன் பையனுக்கு என்ன பார்த்து கெட்டு சீரழி கூடாது மாதிரி. அவங்க நல்லா படிச்சு பெரிய ஆளா வர்ற மாதிரி. அது போதும், அது போதும். உண்மையில நீ வச்ச குழம்பு நல்லாதான் மாதிரி இருக்கு. எந்த கடை அடைச்சிடக்கூடாது, எந்த திண்ணையும் காலி ஆயிடக்கூடாது. வந்து உட்காந்து இழுப்ப போடுறீங்க. உங்க அப்பா ஊருக்குள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்காரு தெரியுமா? எல்லார் மேலயும் ஒரு பொய் கேச போட்டு உள்ள தள்ள போறாரா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏனே அந்த பேச்சு இங்க பேசிக்கிருக்க? டேய், மான மரியாதை உங்களுக்கு இல்லையா? அண்ணன் எல்லாம் எப்படி தெரியுமா? காலையில வேட்டி கட்டும் போதே மானத்தை மரியாதை மடியில சேர்த்து வச்சு கட்டிட்டு வருவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்றாரு கேட்டுக்கா. யார் அந்த தாடிக்காரன்? அண்ணே, நம்ம லாட்ஜுக்கு புதுசா ஒரு ஐட்டம் வந்திருக்கு. யாராவது ஸ்பான்சர் பண்றீங்களா? யாருட்டு என்ன பேசிட்டு இருக்க? போய் அங்கிட்டு. அண்ணே ட்ரை பண்ணி பாருங்க, புது ஐட்டம். ஓட்ல டீய மூஞ்சில வச்சு போடா. போடா. டேய் எத்தக்கல. ஏய், உட்காருங்கடா உட்காருங்கடா. நான் தாங்க எத்தக்கல, வாங்க. எத்தக்கல நன்னாரி வெயில பாருடா. என்ன இருந்தாலும் எதுக்கால நீ பாட்டு பேசாம சொல்ற? டேய், அவருக்கு உரிமை இருக்கு, பேசுவாங்க. உரிமை எங்களுக்கு உரிமை. ஐயோ, அவருக்கு மொத்த உரிமை, ஏன் உலக உரிமையே இருக்கு. நீ பேசு மாமா. யாருக்கு மாமா? உன்னால அவசரப்பட்டு பொண்டாட்டி அடிச்சா ஓடி போயிட்டா. கேட்டியா கேட்டியா? இந்த வீட்ல வாழறத விட நாண்டுகிட்டு சாலான்னு என் பொண்ணு 2 பேரை கூட்டு ஓடி. என்ன மாதிரி குடும்பம்? அப்படி இருக்கிற வீட்ல வாழ முடியுமா? ஒத்த மரமா, தனியாலா, அரவணைக்கு ஆள் இல்லாம அல்லாடிக்கு. இதான் பிரச்சனையா? ஓ மகள நான் கட்டியிருந்தா நீ எனக்கு மாமா. ஆனா இப்ப நான் கூட்டி கொடுக்கறதுனால நான் உனக்கு மாமா. வா. அவன் யாரு, எங்க கூட்டு போற? டேய், காலங்காத்தால ஒரு அக்கா விளக்கு வந்து கொண்டு செருப்பு கொண்டு அடிக்கல, நீங்க பாத்துட்டீங்களா? அந்த அக்கா கக்கா கூட மாமா 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 கூப்பிடுறேன். வா மாமா. வடியில மானத்தை கட்டியிருந்த மாமா பையல ஆயிட்டான்டா. 2 மணிக்கு மேல மான மரியாதை எல்லாம் கிடையாது. விடுங்கடா. ஆள் எங்கடா இருக்கு? காட்டுவோம்ல, ஸ்பான்சர் வந்திருக்கு. பிட்டு எங்க இருக்கு? நேர போய் ரைட் திரும்ப முதல்ல. நன்றினே. வா. வாடா மாமா சீக்கிரம். பிட்டுங்கறியே, எதடா பிட்டுங்கற? பிட்டுங்கிறது உள்ள இருக்க சிட்டு. அரவணைப்பே இல்லைன்னு அல்லோலப்பட்டியே. உள்ள போ, உள்ள போ. என் மனசு என்னைக்குமே மாறாது. இன்னும் உங்க மனசு மாறலையா? மாமா உள்ள குசியா இருப்பாரு. கண்ணாடி போடு, கண்ணாடி போடு. தரமா இருந்துச்சா, தரமா இருந்துச்சா, தரமா இருந்துச்சா? விடுறா, தரமா இருக்கான்னு கேட்டு என் தாரத்தையோட காட்டுற நீ. அக்காவா? என்னங்க அக்காவா? ஒன்ன விடியா சட்டையா? ஒரு அறையில அக்காவை நாட்டுக்கு நேர்ந்து விட்டுட்டு ஏன் சட்டையை பிடிக்கிறியா? இன்னைக்கு கரண்ட்ல அக்காவுக்கு நிறைய வித்த தெரிஞ்சிருக்கும். எதையுமே யோசிக்காம நேரா வீட்டுக்கு கூட்டு போய் அரவணைச்சுக்க. வலிக்கு விழுந்தவளுக்கு எல்லாம் வாழ்க்கை கொடுக்கறதா இன்னைக்கு சமுதாயத்துல புது ட்ரெண்ட். மாமா புதுசு கண்ணா, புதுசு. ஏன்டா ஆட்டோ திருப்புற? சொல்றேன். ஏய், இந்த வீட்டை பாத்தீல? பெரிய இடமா தான்டா இருக்கு. வாட்ச்மேன் வேற இல்ல. ஏய், நாகி இருக்கும்டா. கோழிக்காலை வாங்கி போடுவியா? இந்த வீட்டுல தான்டா ராத்திரி குதிக்கிறான். நீ தான் காவலுக்கு நிக்கிற. என்னடா நான் சொல்றது? டேய் உசாரா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சிரு. டேய் போடா. பாத்து போங்கடா. டேய் நீங்கிட்டு போ.
பாத்துறாங்க ஓட. ஏய் எங்க போய் வரணும்? ஏய் ஆனரோத்து கட்டுப்பட்டு இத்தனை நாள் எங்களை விட்டு வந்தே தப்பா போச்சு. இன்னைக்கு எங்கிட்டு போய் விழுந்தாங்க? டேய் பெரியவனே என்னடா ஆச்சு? யோ பிள்ளை பத்த இருக்கா? ஓ பொண்ணு கஞ்சா குடிக்க நோலி போன வீடு வரைக்கும் வரட்டா. இன்னைக்கு அவளா? டேய் பெரியவனே டேய் வேணா டேய். வேற ஏண்டி வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சொல்றதுக்காக அவனை பெட்ரூம் வரைக்கும் வர வச்சியா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னடி தெரியாது? என்ன தெரியாது? என்ன தரம் பண்ணிட்டு இருக்கியா? என்ன தெரியாது? உன்னை உத்தரோட விட கூடாது. யாரு எனக்கு தெரியாது. டேய் அவசரப்படாதடா. எங்க வீட்ல எங்க அப்பா அம்மா யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களோ அவங்கள தான் பண்ணிப்பேன். நான் டாக்டர் ஆகி இந்த ஊருக்கெல்லாம் சேவை செய்ய ஆசைப்படுறேன்.